ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சத ஷேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக் காட்டுறேன், இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா சைடும் பின் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பின் பண்ணிவிட்டு இந்த கைடை மாற்றிட்டு நம்ம வந்து சிங்கிள் ஃபூட்டரில் தைக்கணும். லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைட் ஃபூட்டர், ரைட் சைட்னா ரைட் சைட் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிங்கிள் கைடில் பொறுமையாக தைக்கணும். ஏன்னா வந்து பீட்ஸ் மேலே பட்டால் பீட்ஸும் உடையும், ஊசியும் உடையும். ஊசி உடைய நம்ம மிஷினில் இருக்க செட்டிங் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீட்டாக கூட தைச்சிடலாம். பட் இந்த இடத்துல இப்படி பெண்டு வருது பார்த்தீங்களா, கர்வு. இந்த கர்வ் வரும்போது நம்ம பொறுமையாக தைக்கணும். பிகினர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். கையையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக வச்சு டேர்ன் பண்ணி தைக்கணும். அதே மாதிரி பின்னாடி இருக்க ஃபுட் லிஃப்டரை வந்து நம்ம தூக்கி விட்டு சரி பண்ணி தைக்கணும். ரொம்ப முடியாதவங்க வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த இதை சுற்றி விட்டு கூட தைக்கலாம், பெடல் பண்ணாமல். இந்த லிவர் இருக்குது பார்த்திங்களா, இதை மேலே தூக்கி விட்டு நம்ம வந்து சரி பண்ணி தைக்கணும். பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஏன்னா கை இதில் நிறையா பேருக்கு மாட்டியிருக்கு, நெயில்ஸ்லாம் நிறையா வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக தைங்க. இந்த கேர்வில் வரும்போது ரொம்ப பொறுமையாக தைக்கணும். திருப்பி கேர்வில் வந்தோடனே லிவரை சரி பண்ணி ஃபூட்டரை மேலே தூக்கிட்டு சரி பண்ணிட்டு திருப்பி இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக போடும்போது அந்தளவுக்கு எதுவும் ஆகாது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். சரிங்களா, பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஜரியை ஒட்டினாப்பில் அதுதான் நம்ம ஆரி ஒர்க் போடும்போது 3 லைன்ஸ் ஜரி போடணும். இப்போ நம்மளுக்கு தைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இப்போ இந்த பெண்டு பாருங்கள், இந்த பெண்டும் அதே மாதிரி தான் நம்ம பொறுமையாக திருப்பணும். முடியாதவங்க இந்த இதை வந்து இப்படி சுற்றி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபூட்டரை மிதிக்காமல். இப்போ திருப்பி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட வேண்டியதுதான். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம நாட்சஸ் எப்பவும் போட்டு திருப்போம்ல, லைனிங் ப்ளவுஸும் அதே மாதிரி நாட்சஸ் போட்டு திருப்பினா ஃபினிஷிங்காக வந்துடும். நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் ஸ்டிச் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒர்க் ஹெவியாக இருக்கனால அப்படியே நின்றுக்கும். நல்லா இழுத்து விட்டு நல்லா டேப் பண்ணி சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டாச்சுன்னா ஃபினிஷ் ஆகிடும். எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம்.